உறவுகள் மற்றும் சார்புகள் பயிற்சி. ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ். கணக்கு 1. F is a set of elements in order pair x, y. இங்கு x மற்றும் y belongs to natural number, அதாவது x உம் y உம் இயல் எண்களின் கணம், மற்றும் y is equal to 2x. இந்த உறவானது எண்ணின் மீதான ஓர் உறவு என்க. மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா? வினாவை புரிதல், சார்பை காணல், மதிப்புகளை அம்புக்குறி படத்தில் குறித்தல், உறவு முறை பற்றி கூறல், விடை பகர்தல். இதுதான் ப்ரொசீஜர். கொடுக்கப்பட்டது என்ன? F அப்படிங்கிற ஒரு உறவு. இந்த உறவுக்குள்ள ஆர்டர் பேர்ஸ் இருக்கு x, y வடிவத்தில். இங்கு x, y இரண்டுமே இயல் எண்கள் கணத்தில் இருக்கு. அதே நேரத்தில் y இன் மதிப்பு 2x ஆக இருக்கணும். n belongs to natural number அப்படிங்கிறதுனால x-க்கு நேச்சுரல் நம்பர் மதிப்புகளை பிரதியிடுறோம். x is equal to 1, x equal to 2, x equal to 3, x equal to 4, இப்படி வரிசையா. y is equal to 2x போட்டோம்னா x-இனுடைய 2 மடங்கு தான் y. y is equal to 2 into 1, 2. x 2 எனும்போது y இன் மதிப்பு 4, x 3, y 6, x 4, y 8, x 5, y 10, இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப f அப்படிங்கிற உறவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஆர்டர் பேர்ல எழுதும்போது 1, 2, 2, 4, 3, 6, 4, 8, 5, 10 அப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் அந்த உறவு f-க்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள். இப்ப கணம் a-யும் கணம் b-யையும் எழுதுறோம். கணம் a-யும் கணம் b-யும் இயல் எண்களின் கணம். 1ல இருந்து போயிட்டே இருக்கும், கவுண்டபிள் நம்பர்ஸ். அதே மாதிரி இங்க கனெக்ஷன் பாருங்க. 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8, 5க்கு 10 இப்படி போயிட்டே இருக்கு. இந்த கனெக்ஷனையும் பார்த்தாச்சு. இப்ப மதிப்பகம் என்ன வரும்? மதிப்பகத்துல இயல் எண்கள் எல்லாமே வரும். ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படியே கடைசி வரைக்கும் போற அந்த கணம். ஸோ மதிப்பகம் domain is a set of elements 1, 2, 3, 4, 5 etc. It goes up to infinity. துணை மதிப்பகமும் முழு இயல் எண்களின் கணம் தான், ஏன்னா அதுவும் இயல் எண்கள் தான், 1ல இருந்து கடைசி வரைக்கும். வீச்சகம் கனெக்ட் ஆகி இருக்கிறத மட்டும் பாருங்க. எல்லா ஈவன் நம்பர்ஸும் கனெக்ட் ஆகி இருக்கு. 2, 4, 6, 8, 10, 12, 14 அப்படி. So வீச்சகம் range is a set of elements 2, 4, 6, 8, 10 etc. புரிஞ்சுக்கிட்டீங்களா? x-இல் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் y-இல் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது அப்படின்னா இங்க 1-to-1 கனெக்ஷன் இருக்கு. எனவே f என்ற இந்த உறவு ஓர் சார்பு ஆகும். கணக்கு 2. x is a set of elements 3, 4, 6 மற்றும் 8 என்க. R is a relation, is a set of order pair x, f of x. இங்கு x என்பது கேபிட்டல் X-க்குள்ள இருக்கு. அதே நேரம் f of x is equal to x square plus 1 என்ற உறவானது x-இலிருந்து n-க்கு ஒரு சார்பாகுமா? வினாவை புரிதல், சார்பை காணல், மதிப்புகளை அம்புக்குறி படத்தில் குறித்தல், உறவு முறை பற்றி கூறல், விடை பகர்தல். கொடுக்கப்பட்டவை கணம் x கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 3, 4, 6 மற்றும் 8. மேலும் R அப்படிங்கிற உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உறவுக்குள்ள x, f of x ஆர்டர் பேர் இருக்கு, அதாவது வரிசை ஜோடிகள் இருக்கு. x வந்து கணம் x-க்குள்ள இருக்கு. f of x வந்து x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. இதுல இந்த f of x இன் மதிப்பு இயல் எண்களின் கணமா இருக்கணும். இது ஞாபகமா வச்சுக்கோங்க. இப்ப x இன் மதிப்பு என்ன போடலாம்? 3, 4, 6, 8 இதை மட்டும் பிரதியிடுங்க. f x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. x ஸ்கொயர் பிளஸ் 1ல x இன் மதிப்புகளை பிரதியிடுறோம். x 3, அப்ப f 3 ஸ்கொயர் பிளஸ் 1, 9 பிளஸ் 1 10. x 4ஆக இருக்கும்போது f இன் மதிப்பு 17. x 6ஆக இருக்கும்போது f இன் மதிப்பு 37. x 8ஆக இருக்கும்போது f இன் மதிப்பு 65. ஆரோ டயக்ராம்ல வரைஞ்சு பாருங்க. 3 10ஓட கனெக்ட் பண்றோம், 4 17ஓட கனெக்ட் பண்றோம், 6 37ஓட, 8 65ஓட. எக்ஸ் முழுமையாக கனெக்ட் ஆகி இருக்கு,
எஃப் ஆஃப் எக்ஸில் விடுபட்ட உறுப்புகளும் இருக்கு, ஆனால் 1-to-1 கனெக்ஷன் தான் இருக்கு. ஸோ 3,10, 4,17, 6,37, 8,65 இவைகளை தான் நம்ம ஆர்டர் பேரா ஒரு கணத்துக்குள்ள எழுதணும்னா அது கேபிட்டல் ஆர் ரிலேஷனா இருக்கும். இதுல மதிப்பகம் எக்ஸ் பிலாங்ஸ் டு கணம் எக்ஸ் உள்ள உறுப்புகளுக்கு நேச்சுரல் நம்பர்ல இருக்கிற ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. அதாவது 1-to-1 கனெக்ஷன்ல தான் இருக்கு. இமேஜ் ஒன்று தான் இருக்கு. ஒவ்வொரு ப்ரீ இமேஜுக்கும் ஒரு இமேஜ் தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால இத நம்ம சார்பு அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது வினா. கொடுக்கப்பட்ட சார்பு f xலிருந்து x² - 5x + 6க்கான உறவு எனில் f of -1, f of 2a, f of 2, f of x - 1 ஆகியவற்றை மதிப்பிடுக. வினாவை புரிதல், சார்பை காணல், உறவுமுறை பற்றி கூறல், விடை பகர்தல். கொடுக்கப்பட்ட சார்பை f of x = x² - 5x + 6 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. f of -1 xக்கு பதிலாக -1 நம்ம பிரதியிடுறோம். பிரதியிடும்போது f of -1 -1 whole square -5 into -1 + 6. இப்போ -1 whole square 1 ஆயிரும், -5 into -1 + 5 ஆயிரும், +6 ஆல்ரெடி இருக்கு. இப்போ எல்லாத்தையும் கூட்டிட்டா 12. f of -1 மதிப்பு 12. ரெண்டாவது சப்டிவிஷன்ல f of 2a இருக்கு. xக்கு பதிலா 2a மதிப்பை பிரதியிடுறோம். ஸோ 2a whole square -5 into 2a + 6. 2a whole square 4a². 5 into 2a 10a, முன்னாடி ஒரு மைனஸ், +6. 4a² - 10a + 6. இதுதான் தேவையான f of 2a. f of 2 x ஓட இடத்துல 2 பிரதியிடுறோம். 2² - 5 into 2 + 6. 4 - 10 + 6. இதை நாம கூட்டும்போது நமக்கு கிடைக்கும் விடை 0. ஸோ f of 2 மதிப்பு 0. ஃபோர்த் சப்டிவிஷன் f of x - 1. x வர வேண்டிய இடத்துல எல்லாம் x - 1 பிரதியிடுங்க. x - 1 whole square -5 into x - 1 + 6. x - 1 whole square நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். a² - 2ab + b² ஐடென்டிட்டி. x - 1 whole square எக்ஸ்பேண்ட் பண்ணா x² - 2x + 1 வந்துடும். -5 x - 1 பெருக்குனா -5x + 5 வந்துடும். ஆல்ரெடி ஒரு 6 இருக்கு. இப்ப சிம்பிளிஃபை பண்றோம். அதாவது லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருங்க. x² அப்படியே இருக்கு. -2x - 5x அப்படின்னா -7x, +1 +5 +6 எல்லாத்தையும் கூட்டினா +12. அப்ப கிடைக்கிற விடை என்ன? x² - 7x + 12. புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?